கடைசி காலத்தில் திருச்சபைக்கு எதிராக அந்தி கிறிஸ்துவனுடைய திட்டங்கள் என்ன? வாட் ஆர் த பிளான்ஸ் அகேன்ஸ்ட் த சர்ச் இன் த எண்ட் டைம்? ஆன்டி கிரைஸ்டுடைய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனமாக ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இதை கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்படின்னு நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்தி கிறிஸ்துவினுடைய திட்டங்கள் சபைக்கு விரோதமாக கடைசி காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எதிராக என்ன செயல்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அந்தி கிறிஸ்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆன்டி கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எதிர் கிறிஸ்து. ஆன்டி கிரைஸ்ட்னா எதிர் கிறிஸ்து. ஆன்ட்ரை கிரைஸ்ட் அப்படின்ற சொல்வார்கள். எதிர் திருத்துவ கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எதிர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் நம்ம அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்படியே மொழிபெயர்ப்பில் ஆன்டியை அந்தின்னு சொல்கிறோம். இன்னொன்று அப்படின்னா கடைசியாய், அந்தி என்றால் கடைசி, கடைசியாக வரப்போகிற கிறிஸ்து. அப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அப்போ அந்தி கிறிஸ்து வருகிறான் அப்படின்னா சிங்குலர், ஒரு ஆள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னா ப்ளூரல், நிறைய பேர். அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா நிறைய பேரா? அதான் கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போவோம். இப்போ அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா நிறைய பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒரு ஸ்பிரிட், ஆவி. அந்த ஆவி எவன் மேல் தங்கி இருக்கிறதோ அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். இப்போ நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். ஆனால் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஏன் நமக்கு ஆவிக்குரியவர்கள்னு பேர்னா, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நம்ம ஆவிக்குரியவர்கள்னு பேர். அதே மாதிரி ஏன் அந்தி கிறிஸ்து அப்படின்னா, அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவன். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட் உடையவங்க தான். அவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் உடையவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற நாமெல்லாம் இருக்கிறது போல, இந்த பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அதுக்காகவே பரிசுத்த ஆவியிலேயே பிறந்து வளர்ந்து அப்படி இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்காகவே ஒருத்தன் இருப்பான். அந்த ஆவி அவன் மேலே தங்கும். அவன் தான் கடைசியாக வரப்போகிறவன், அந்தி கடைசி. ஸோ அவனை அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போது ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டு, அந்த சுபாவம் யார் யாருக்குள்ளலாம் வச்சு நம்ம பார்க்குறோமோ அவங்க எல்லாமே அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்லான நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் முழுவதுமாக அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்லேயே ஒருத்தன் இருப்பான். அதுலேயே உருவாகினவனும் இருப்பான். அவன்தான் ஆன்டி கிரைஸ்ட். இப்போ நமக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் பரிசுத்தாவிலேயே பிறந்தவர். சார், முதல்ல இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய இது ஸ்பிரிட்டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட், அதோடைய சுபாவம், அதனுடைய சுபாவம் என்ன? அந்தி கிறிஸ்து ஆவியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்பிரிட்டை பற்றி. முதலாவது, அந்த ஸ்பிரிட் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட்டோடைய சுபாவத்தை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பிரிட்டோடைய சுபாவம் என்ன? அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். இந்த எதிர்த்து நிற்கிற சுபாவம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி வேதத்தில் ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்கிற ஸ்பிரிட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், காயினுடைய ஸ்பிரிட். காயின், ஆபேல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். காயின் ஆபேல் ஸ்பிரிட்டில் அந்த காயினுடைய ஸ்பிரிட்டு எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறோம் நிம்ரோத், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது
இது எல்லாமே தேவ ஜனங்களுக்கு அகைன்ஸ்டாக நிற்கக்கூடியதான ஒரு ஸ்பிரிட், எதிர்த்து நிற்குதல். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்க தேவ பிள்ளைகளை, சபைகளை, ஊழியக்காரங்களை எதிர்ப்பாங்க. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறது சும்மா சபைக்குள்ளே நமக்கு நாமே வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லலை. சபைக்கே விரோதமாக, சபை ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக சிலர் எதிர்த்து நிற்பாங்க. சபை நடத்தக்கூடாது, சர்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட ப்ராப்பர் ரீசன் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அது எங்களுக்கு எதிராக இருக்குது, எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்குது, எங்களுடைய மார்க்க மாச்சரியங்களுக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்கிறது, அதனால் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்படியும் பார்த்தா நமக்கு உரிமை இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க அப்படி சொல்லுவாங்க. எதனால் அப்படி? நாம் அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைச்சோமா? நம்ம பாட்டுன்னு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு ஷாப்லெட்டில் மேலே இல்லை ஒரு இடத்துல இடம் வாங்கி நம்ம கட்டி நம்ம பாட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அங்கே நிற்கிறாங்க? இங்கே நீங்கள் ஆராதிக்கக்கூடாது, இங்கே கடவுளை பற்றி பேசக்கூடாது ஏன் சொல்கிறாங்க? அது ஆன்டி கிறிஸ்துடைய ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் அப்படி தான் கிரியை செய்யும். அதுக்கு பிடிக்காது, அதுக்கு காரணமே இருக்காது, நம்மளை கண்டாலே பிடிக்காது, அவ்வளோதான். நீங்கள் சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம போயிட்டுருக்கும் போது எதிரில் அந்த ஸ்பிரிட்டோடு இருக்கிற ஒரு ஆள் வந்தால் நம்மளை பார்த்தோன்னா முறைச்சிட்டு போவாங்க. நம்ம ஏன் முறைக்கிறோம்? நம்ம அவங்களுக்கு எதாவது தீங்கு செஞ்சுருக்கிறோமா? இல்லை. அவங்ககிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஏன் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அவங்க சொல்லுவாங்க, காரணம்லாம் கிடையாதுங்க, அந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு ஆகாதும்பாங்க. அந்த கையில் இருக்கிற பைபிளை வச்சுட்டு யார் போனாலுமே எனக்கு பிடிக்காதும்மா. இதுதான் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட், சுபாவம். இதுக்கு ரீசன்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அந்த ஸ்பிரிட்டு நம்மளை எதிர்த்து நிற்கிறதாக நிற்கும். ரெண்டாவது, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை, கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்துதல், காடை விட தன்னை பெரிய ஆளாக நினச்சி கொள்வது. கடவுளாலேயே என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் சில சொல்லுவாங்க. அந்த ஆண்டவனாலே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுளுக்கு மேலே போயிட்டாங்க. கடவுளுக்கு மேலே போய் கடவுளாலேயே என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து, இது கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துவது இந்த அந்திகிறிஸ்து ஸ்பிரிட்டினுடைய அடுத்த சுபாவம். சிலரெல்லாம் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, கடவுளே வந்தாலும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அந்த ஸ்பிரிட்டோடைய பேச்சு. அடுத்து வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சர்ச்சிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ உட்கார்ந்து ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறது, இது இருக்கிறதுலே கொடுமை. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குமா? ஒரு மனுஷன் தன்னை கடவுள் போல காண்பிக்கிறதுல மனுஷனுக்கு இருக்குமா அப்படின்னா, நான் சொல்லுவேன், சாதாரணமாக அப்படி யாராவது உங்களை பண்ணால் உங்களுக்கு ஒரு பதபதப்பு வரும் இயற்கையாக. இந்த இருதயத்துக்குள்ள இந்த ஆத்மாவுக்கு நிறைய சுபாவங்கள் உண்டு. உங்களுக்கு நமக்கே தெரியாது, அதுக்கு நிறைய சுபாவம் இருக்குது. அதில் ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது காலில் விழ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கை தடுக்கும். காலில் யாராவது விழ வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை தடுக்கும். இது இயற்கை சுபாவம். யார் வந்தாலும், யாராவது காலில் வந்தாலும் இல்லை வேணாம். ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவனை தான் வணங்கணும், மனுஷனை வணங்கவே கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. தூதர்களே சொல்கிறாங்க, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே தொழுதுகொள் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது சாதாரணமாக நீங்கள் காலில் விழ போனாலே, நான் சொல்கிறது தேவனை அறிஞ்சவங்க அறியாதவங்க அப்படிலாம் கிடையாது. யாருமே காலில் விழ வந்தால் நிறுத்திடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பெரியவங்க காலில் கண்டிப்பாக விழணும்னு சொல்லும் போது, அப்போ அந்த பெரியவங்க பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. அவங்க எதனாலன்னா வேறு வழி இல்லை, கட்டாயம் அப்படின்னு. மற்றபடி யாராவது காலில் விழ வந்தால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு சுபாவம். ஆனால் அந்த ஸ்பிரிட்டு வந்துட்டால் எல்லாரும் தான் காலில் விழணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வரும். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்களே, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அது அந்த ஸ்பிரிட்டு அவங்கள உள்ளது. ஏன் அந்த காலில் விழ சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இவன் தேவனாக மாறுகிறார். சிலர் கோபத்தில் சொல்லுவாங்க, ஆனால் காலிலலாம் விழ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிட் செய்யும், எல்லாரும் தான் காலில் விழணும், எல்லாரும் தன்னை தெய்வம்னு சொல்லணும், எல்லாரும் தன்னை கடவுள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம்.
இது அந்த ஸ்பிரிட்டு வந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. அதாவது சாதாரணமாக ஒரு மனுஷன் நீங்கள் கடவுள்னு சொன்னீங்கன்னா, ஐயோ கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்க அப்படிம்பாங்க. நம்ம அங்கெல்லாம் அந்த இடத்துக்குலாம் வர முடியாது. ஒரு பெரிய சினிமா நடிகர், அவரை பற்றி ஒரு பாட்டு எழுதுனாங்க. அவர் அந்த பாட்டில் அவர் கடவுளுக்கு ஈக்குவலாக எழுதுகிறாங்க. பாட்டு வந்துச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு, படமும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதோடைய வெற்றி விழாவில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த பாட்டு தப்பான பாட்டு, அதில் என்னை கடவுளுக்கு எழுதுகிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது, அப்படி செய்ய முடியாதுன்னு அந்த மனுஷன் சொல்கிறான். பாருங்கள், தேவனை அறியாத மனுஷனுக்கு அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், தான் கடவுளுக்கு ஈக்குவல் இல்லைன்னு. ஆனால் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் தன்னை கடவுளுக்கு ஈக்குவலாக நான் இந்த இதுக்கு நான் கடவுள் அது சொல்லும் போது அக்செப்டன்ஸ் பண்ணுற பாருங்க, அது அதை விட தப்பு. சிலர் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை நம்மக்கிட்ட சில ஆதாயத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி நம்மளை கடவுள் மாதிரி அப்படி உயர்த்துவாங்க. இசைக்கு நீங்கள் தான் கடவுள், இதுக்கு நீங்கள் தான் கடவுள், இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் தான், இந்த விளையாட்டுக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள்னு சொல்லுவாங்க. அதை உடனே மறுக்கணும். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அப்படி கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு சொல்லணும். எப்போ ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அப்போ அந்த ஸ்பிரிட் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இந்த ஆன்டிகிறிஸ்டுடைய ஸ்பிரிட்டை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமல், ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும், எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, அப்படின்னா எல்லா கடவுளுக்கும் மேலே உயர்த்தி, கடவுளுக்கு ஈக்குவலாக நான் தான், எனக்கு ஈக்குவலான கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சுபாவம். இதுதான் வசனம் சொல்லுது, தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஸோ இதெல்லாம் ஆன்டிகிறிஸ்டுடைய ஸ்பிரிட் எதிர்த்து நிற்கிறது. அடுத்தபடியாக மேலாக கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துறது, தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன்னு காட்டுறது, இதெல்லாம் ஆன்டிகிறிஸ்டுடைய ஸ்பிரிட். இதெல்லாம் ஆன்டிகிறிஸ்டுடைய கவர்மெண்ட்டில் நடக்கும். அவனுடைய அரசாட்சி நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் வரும்போது மக்கள் திடீர்னு சடனாக வணங்க முடியாது. அதற்கான ஆயத்தத்தை இப்போவே செய்ய தொடங்கிடுவாங்க. ஸோ இதான் ஆன்டிகிறிஸ்டுடைய ஸ்பிரிட். சரி, இந்த ஆன்டிகிரைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எங்கே ஆரம்பிக்குது பைபிளில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 15வது வசனத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இவங்க பழம் சாப்பிட்றாங்க, ஒரு ப்ராஃபஸியை கர்த்தர் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜெனசிஸ் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அப்ப ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார் சபைக்கு. அடுத்து சர்பத்தின் வித்து யார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்பத்தின் வித்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு இருக்கு. இந்த கேட்டின் மகன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கேட்டின் மகன் தான் அந்தி கிறிஸ்து. எல்லா சகல கேடுகளுக்கும் பிதா யாரு? பிசாசு, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். இப்போ அந்த அந்தி கிறிஸ்துவோடைய தகப்பனாக, அதாவது பிதாவாக இந்த பிசாசு காணப்படுகிறது. கேட்டின் மகன் என்பது ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறார். இதைத்தான் ப்ராஃபஸியாக 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஆதியாகமத்தில் ஜெனசிஸில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆன்டி கிரைஸ்டுடைய தலையை நசுக்குறதுக்கு. இது எங்க நடக்குது? அர்மேகதான் யுத்தத்தில், வெளிப்படுத்தல் 16:16 அர்மேகதான் யுத்தம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மெகிதோ என்கிற பள்ளத்தாக்கிலே கூட்டி சேர்த்தான். இந்த அர்மேகதான் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவை இயேசு ஜெயிக்கிறார் தன்னுடைய வாயின் சுவாசத்தினால. ஜெயித்த பிறகு அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறான். இதுதான் அவர் தலையை நசுக்குதல் அப்படின்னு இருக்கு.
ஆன்டி கிறிஸ்டை ஜெயிக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிறது தான் ஆன்டி கிறிஸ்டோடைய சுபாவம். இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ஏன்னா இப்போ அந்த ஸ்பிரிட் எல்லாமே சபைக்கு விரோதமாக போராடும். இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிற ஸ்பிரிட் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிறது பைபிளில் நம்ம யாரை பார்க்குறோம்? யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்குறோம். யூதாஸ் காரியத்தை பற்றி இயேசு சொல்லும்போது கேட்டின் மகன்னு சொல்கிறார். இந்த கேட்டின் மகனாகிய யூதாஸ் காரியத். இந்த யூதாஸ் காரியத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் கூடவே இருந்தவன், அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தனாக இருந்தவன். இவன் தன்னை பணத்தாசைக்கு விற்று போட்டவன். ஸோ விற்று போட்டு இவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு கேட்டின் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தாசை உள்ளவங்கெல்லாம் கேட்டின் மகனா அப்படின்னா கேயாசியே இவங்க எல்லாரையும் நம்ம கேட்டின் மகன்னு சொல்லிட முடியாது. அப்போ யூதாஸுக்கு இருந்த ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவலி அவன் தேவனையே மரணத்துக்கு நேராக நடத்தக்கூடியவன். தேவனுக்கே தண்டனை வாங்கி கொடுக்குறான், தேவனையே கொண்டு போய் ஒப்படைக்கிறான். இயேசு ஒரு இடத்துல கேட்குறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது யூதாசும் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவர் தேவனுடைய குமாரன்னு தெரிஞ்சும் இவரை காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த காட்டி கொடுக்குற சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். எப்படி சொல்கிறீங்க, எந்த விதத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் சில ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோட வருவாங்க, சபைக்கு விரோதமாக வருவாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கும் யூதாஸ் ஸ்பிரிட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு இருக்கு. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்துவே அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? வெரி சிம்பிள். என்ன சொல்லுது? இயேசுவை கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரை தேவன் என்று ஒத்துக்கொள்ளாதவங்கன்னு வச்சுக்கலாமே, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இயேசுவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவனே பொய்யன், அவரே ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக வரக்கூடிய உபதேசங்களில் மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் தேவனுடைய குமாரன்னு கூட நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அவர் கடவுள் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அப்படின்னு இருக்கு. எபிரேயர் நிருபத்தை வாசிச்சு பாருங்க, அங்கே எவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவர். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதவர் யாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்படி இருக்கும்போது 8வது வசனம், குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியில் பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழைதாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகள் சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. மேலும் உம்முடைய சத்துருக்களுக்கு உம்முடைய பாடுபடியாக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பார்சல் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? எவ்வளோ அழகாக கேட்டிருக்காரு பாருங்க. பதில் இதுதான். 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும்
தேவ தூதர்களுக்கும் குமாரனுக்கும் உள்ளதான வித்தியாசம். இவரையும் தேவனுங்கிறாங்க, பிதாவையும் தேவனுங்கிறாங்க. இவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தேவன். அப்படி இயேசுவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவனே பொய்யன், அவனே அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக போராடக்கூடிய ஒரு குரூப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இயேசு தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை வழிவிலக பண்ணுறவங்க. இந்த வழிவிலக பண்ணக்கூடியவங்களில் மிக முக்கியமான ஆட்கள் என்ன செய்வாங்க? நான் சொல்யூஷனும் சொல்கிறேன். அவங்க வந்து உங்ககிட்ட என்ன செய்வாங்க அப்படின்னா, பைபிளை விட அவங்க ஒரு புக்கை அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை பைபிளை அதிகமாக படிங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்தாபனத்திலேருந்து வரக்கூடிய ஒரு புக்கு இருக்கும், அதை அதிகமாக படிக்க சொல்லுவாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, அதாவது இயேசுவை மறுதலிக்கிறவங்க மட்டும் இல்லை, கள்ளோபதேசக்காரங்க எல்லாருடைய வேலையுமே பைபிளுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு புக்கை கொண்டு வருவாங்க. பைபிளுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு புக்கு. அவன் பைபிளுக்கு பதிலாக ஒரு புக்கை கொண்டு வந்துட்டு, இதை படிங்க, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இது உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லுன்னா அவன் கள்ளன், அவன் வந்து கல்ட்டு. பைபிளுக்கு ஆல்டர்னேட் புக்கு கிடையாது. யார் செய்வா? பிசாசு அந்த வேலையை செய்யும். ஏன்? இதில் தான் நித்திய ஜீவன் இருக்கு, இதில் தான் சத்தியம், இதுக்குள்ள தான் உண்மை இருக்கு. இந்த உண்மைக்கு பதிலாக மனுஷன் எழுதின ஒரு புக்கை கொண்டாந்துரும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை தவிர்த்து மனுஷன் எழுதின அத்தனை புத்தகத்திலும் பிழை உண்டு. There must be a mistake. மிஸ்டேக் இல்லாத ஒரே ஒன்று இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. மனுஷன் எழுதின எல்லா புக்கிலையும் மிஸ்டேக்குன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதனால தான் இதுக்கு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. நிறைய கல்ட்டுக்காரங்க சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் புக்கை படிங்க, இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குது. அது வந்து யார் வேணா இருக்கட்டும், இயேசுவை மறுதலிக்கக்கூடியதான, இயேசுவை தேவனில்லை என்று சொல்லக்கூடியதான யெகோவா சாட்சிகளாக இருக்கட்டும், அல்லது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இதெல்லாம் ஒரு 1-2 சாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தங்களுடைய புத்தகத்தை இன்சிஸ்ட் அதிகமாக செய்வார்கள். அவங்க வேதாகமத்தை 2வது நிலைக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. முதலாவதாக இயேசுவை தேவன் இல்லை என்று சொல்வார்கள். இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே இது ஆரம்பிக்கப்பட்டது போன செஞ்சுரிக்கு முந்தின செஞ்சுரியில். அதை விட கொடுமை என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க சில ஆட்களை அனுப்பி விடுவாங்க, 2 பேராக வருவாங்க. அதுலேயும் அவங்க ரொம்ப சின்சியராக மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. 2 பேராக வருவாங்க, வந்துட்டு வீடுகள் தோறும் வருவாங்க. இவங்க பொதுவாக தேவனை அறியாதவங்ககிட்ட போக மாட்டாங்க, தேவனை அறிவிக்கிறதுக்கு இவங்க போகவே மாட்டாங்க. இவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, தேவனை அறிந்த கிறிஸ்தவ வீடுகளுக்கு தான் போவாங்க. அங்கே போய் இவங்களை வழிவிலக பண்ணுறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை. அங்கே போய் உட்காந்து, எனக்கு நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ஒரு 2 பேர் வந்தாங்க. வெயிலில் மத்தியானம் நான் என்ன செஞ்சேன், ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க ஐயோ யாரோ தேவ பிள்ளைகள் தான் கொடுக்குறாங்க போல நினச்சிக்கிட்டு, வாங்க வந்து மோர் ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, அந்த சகோதரிகளுக்கு என்னுடைய மனைவியை மோர் குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்க சொன்னேன். கொடுத்த பிறகு அவங்க, உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் இயேசுவை பற்றி சொல்லணும்னு நான் சொன்னேன். இல்லை, நான் ஆல்ரெடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நானும் அவங்க ஏதோ புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, அப்போ தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நல்ல மனிதர் அப்படின்னாங்க. நல்ல மனிதர்னும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும், இயேசு மனிதருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலே அங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஆரம்பித்த உடனே அப்புறம் நானும் அவங்ககிட்ட சில வசனங்கள்லாம் எடுத்து சொன்ன உடனே அடுத்து அவங்க செஞ்ச மிக முக்கியமான விஷயம், நாங்கள் போய் எங்களுக்கு மேலே ஒரு மென்டர் இருக்கிறாரு, ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இது அவங்ககிட்ட இருக்கிற 2வது ட்ராபேக். ஃபஸ்ட்டு புக்கு படிக்க சொல்லுவாங்க, 2வது நீங்கள் இப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு லிமிட் அளவுக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து நேராக இன்னொரு அண்ணனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நானும் சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். போய் அடுத்த வாரத்தில் இன்னொரு அண்ணனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரும் ஒரு பிரதர். அவரும் வந்து சில காரியங்களை ஆரம்பித்த உடனே அவரிடத்திலும் வசனத்திலிருந்து பேசினோம்.
அப்படி பேசின உடனே இப்போ நான் என்ன வசனம் பேசணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி இயேசுவை தேவன் இல்லை, பிதா மட்டும்தான் தேவன், இயேசு கிடையாதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய வசனம் இருக்குது. இந்த ஒரு வசனம் டேரிங்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் அவங்கள மூச்சே விட முடியாது அவங்களால. அப்படி ஒரு வசனம். எந்த வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூடி இருந்தார். அடுத்து வசனம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ 14வது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ வாசித்து பாருங்க, 1ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தையும் சேர்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தெளிவா இருக்கு. அவர் தேவனாய் இருந்தார், அவர் மாம்சமானார். இயேசு. அப்ப இயேசு தேவனாய் இருந்தார் இருக்கிறது இங்க என்ன இருக்கு? ப்ரூஃப் இருக்கு. இந்த வசனத்தை சொன்ன உடனே அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நெக்ஸ்ட் வேர்ட். இது இந்த கள்ளோபதேசக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதான ரெண்டாவது டாக்டிஸ். ரெண்டாவது டாக்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை நீங்கள் மூல பாஷையில் படித்து பார்த்துருக்கீங்களாம்பாங்க. அடுத்து அவங்க போகக்கூடிய அடுத்த ரூட் இதுதான். மூல பாஷையில் வேற மாதிரி இருக்குது, கிரீக்கில் வேற மாதிரி இருக்குது, ஹீப்ரூவில் வேற மாதிரி இருக்கும்பாங்க. இப்போ நான் கேட்டேன் அவங்கள, இவ்வளோ நேரம் இந்த பைபிளில் இருந்தானே நீங்கள் பேசுனீங்க, போன வாரம் வந்தவங்களும் இந்த பைபிள்லேருந்து தான் பேசினாங்க, இவ்வளோ நேரமும் நீங்கள் இந்த பைபிள்லேருந்து தான் பேசுனீங்க, இப்போ நீங்கள் ஏன் மூல வார்த்தைக்கு போனீங்க அப்படின்னு. இல்லை இல்லை இந்த வசனம் வந்து தமிழில் தப்பாக இருக்குது, சரி இங்கிலீஷ்லேயும் தப்பாக இருக்குது, கிரீக்கில் போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு. இப்படித்தான் அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா அடுத்து அப்படியே எங்கே போவாங்க அப்படின்னா கிரீக்குக்கு போவாங்க, ஹீப்ருக்கு போவாங்க, லத்தீனுக்கு போவாங்க, கடைசி வரைக்கும் தேவன்கிட்ட போகவே மாட்டாங்க அவங்க. அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஸ்ரீலங்காவில் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு விசுவாசி வீட்டில் தான் தங்கி இருந்தோம். காலையில் அந்த விசுவாசி வீட்டுக்கு 7 மணிக்கு ஒரு சகோதரியும் ஒரு வாலிப பிள்ளையும் காலையில் நல்லா நீட்டாக ரெடி ஆகி வராங்க. 7 o'clock வந்துட்டு, இந்த வீட்டார் இல்லையா அப்படின்னாங்க. இருக்காங்க, நீங்கள் கூப்பிடுறேன், நான் வாசலில் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன், கூப்பிடுறேன் அப்படின்னோடனே நாங்கள் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கோம். நான் சொன்னேன், அவங்க பிலீவர்ஸ் தாமா, ஏற்கனவே நீங்கள் வேறு யாருக்காவது காஸ்பல் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் உங்களுக்குமே சொல்ல விரும்புகிறோன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க அந்த கையில் புக்கு வச்சுருக்காங்க, பைபிள் கிடையாது, புக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் நான் உங்களோட பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நான் பேச ஆரம்பித்த பிறகு மூல பாஷைக்கு போகக்கூடாது, இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்தே மூல பாஷையில் தான் பேசணும். ஒன்று ஹீப்ரு பைபிளை கையில் எடுத்துக்கோங்க, கிரீக் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க, இல்லையா நேரடியாக எந்த பைபிள் வேணுமோ அதை பேசுங்க, அந்த பைபிளை விட்டு இன்னொன்றுக்கு போகக்கூடாதுன்னு. நீங்கள் வெதண்டாவாதம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கவே இல்லை. வெதண்டாவாதம் பேசுகிறீங்கன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யோவான் 1:1 வசனமும் 14வது வசனமும், ஆதியிலே அது தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக்கி. ஸோ இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவனே பொய்யன், அவனே அந்தி கிறிஸ்து. இந்த கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாய் போராடக்கூடிய மிக முக்கியமான ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவங்களில் ஒன்று இதான். விசுவாசிகளை சபை இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்வேன், சபையை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நடத்துவது, நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வைத்து சபை நடத்துவது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நமக்கு ஒரு 40 நிமிஷம் தான் டைம் இருக்கும் செய்திக்கு, இல்லை ஒரு மணி நேரம் இருக்கலாம். சில இடங்களில் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி 20 நிமிஷம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லாரும் வருவாங்க, எல்லா
நிலையில் இருக்கிற ஆவிக்குரியவர்களும், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, புதுசாக வந்தவங்க, 10 வருஷமாக வரவங்க, 20 வருஷமாக வரவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க பெறாதவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எடுக்காதவங்க, நல்ல ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தவங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே இருக்காது. இவ்வளோ பேருக்கும் நீங்கள் எப்படி ஒரு மெசேஜை கொடுப்பீங்க? ஒரே மெசேஜ் எப்படி இத்தனை பேருக்கும் போதுமானதாக இருக்கும்? உங்களுக்கே எடுத்துக்கிங்களேன், ஒரு 70 வயசுக்கார ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு 50 வயசில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ஒரு 2 வயசு குழந்தை இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டு போட முடியாது. 2 வயசு பிள்ளைக்கு லைட்டான ஃபுட்டு கொடுக்கணும், 70 வயசுக்காரங்களுக்கு ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் கொடுக்கணும், 50 வயசுக்காரருக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஃபுட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எப்படி இவ்வளோத்தையும் கொடுக்க முடியும்? அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், எப்பவுமே சபையில் ஒரு வேத பாடம்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக இந்த வேத பாடத்துக்கு வரக்கூடியவங்க தான் உங்கள் சபையில் குவாலிட்டி விசுவாசி. இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் பரலோகத்திற்கு எலிஜிபிளான விசுவாசி. மற்றவங்களாம் போக மாட்டாங்களா? அந்த நியாய தீர்ப்புக்கு நான் வரல. மற்றவங்களாம் பாஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு வரவன் கண்டிப்பாக பாஸ் ஆவான்னு நான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய. இவங்க ஃபெயில் ஆவாங்க நான் சொல்லலை. பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. ஏன்? அவன் வசனத்துக்காக வாஞ்சியோட படிக்க வந்திருக்கான். படிக்க வர்றவங்க கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எதுக்கு நான் இந்த பைபிள் ஸ்டடியை சொல்கிறேன்? இந்த பைபிள் ஸ்டடியில் உங்கள் விசுவாசிகளை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கள்ளோபதேசக்காரன் தோத்து போக தொடங்குவான். நீங்கள் கள்ளோபதேசக்காரனை பாருங்கள், என்னைக்காவது சர்ச்சுக்கு வரானா? சர்ச்சில் வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசுகிறானா? சபை நடக்கும்போது கள்ளோபதேசக்காரன் யாராவது வந்தாரான்? வரமாட்டோம். கள்ளோபதேசக்காரன் எங்கே போகிறான்? நேராக விசுவாசி வீட்டுக்கு போகிறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் எந்த விசுவாசி வீக்காக இருக்குன்னு, எது வசனத்தில் வீக்காக இருக்குன்னு. நம்ம விசுவாசிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செய்தி கொடுத்துருக்குறோம். மற்றபடி விசுவாசிகளில் 80% பேர் வசனம் படிக்கிறதில்ல. ஒரு 20% பேர் தான் பைபிள் டெய்லி படிக்கிறவங்க. டெய்லி படிக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. டெய்லி பைபிள் படிக்கிறவங்க 20% பேர் தான். அதில் பைபிளை தியானிக்கிறவங்க 5% தான். மெடிடேட் பண்ணுறவங்க. வெறும் பைபிள் படிக்கிறது பத்தாது. வெறும் பைபிளை படிச்சுக்கிட்டே போனால் பையன் மக்க படித்து பாஸ் பண்ணுற மாதிரி. அதை புரிஞ்சு படிக்கிறவனுக்கு தான் அது லைஃப் லாங் யூஸ் ஆகும். அப்போ அது புரிஞ்சு படிக்கிறதுக்கு பேர் மெடிடேஷன், தியானம் பண்ணுதல். இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த வேதத்தை தியானிக்கிறது சபையில் 5%. இந்த 5% விசுவாசி வீட்டுக்கு கள்ளோபதேசக்காரன் வரவே மாட்டான். பிசாசுக்கு தெரியும் யார் வீட்டுக்கு அனுப்பலாம். இந்த ரிமைனிங் 95% வீட்டுக்கு அனுப்புவான். ஏன்? இவங்க எல்லாம் வசனத்தில் வீக். அப்போ நம்ம இவங்களை என்ன பண்ணிடணும்? வசனத்தில் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போது இன்னைக்கு இருக்க சபைக்காரங்கள்லாம் நாங்களே அப்படி சொல்லியிருக்கிறோம். அது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான், நான் ஒத்துப்பேன். என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆரம்பத்தில் கள்ளோபதேசக்காரன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனை ஏற்றாதீங்க, அவனை உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அவங்கள விரட்டி விடுங்க. ஏன்? எதனால் நம்ம அவனை சேர்க்கக்கூடாது, விரட்டக்கூடாது? அவன் தான் கள்ளோபதேசக்காரனாச்சே, அவனும் ஆத்மாவாச்சே. இப்போ ஆத்மா தானாக வந்து சிக்குதே. கள்ளோபதேசக்காரன் ஒருத்தன் வந்து தானாக சிக்கிறான். நம்மக்கிட்ட ஒரு ஆத்மா நமக்கு கிடைக்குது. உட்கார வச்சு அவன் என்ன கான்ஃபிடென்ட்ல வந்திருக்கான்? நான் பேசி இவனை என்னுடைய உபதேசத்துக்கு திருப்பவேன்னு வந்திருக்கிறான். அந்த கான்ஃபிடென்ட் ஏன் நமக்கு இல்லை? அவனாவது நம்மளை தேடி வந்திருக்கான். இப்போ நமக்கு ஆத்மா தேடி வந்திருக்குது. உட்கார வச்சு நம்ம மட்டும் வசனத்தில் நம்ம விசுவாசி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கள்ளோபதேசக்காரன் வீழ்ச்சி அடைவான். நடக்குமா? கன்ஃபார்மாக நடக்கும். ஒரு முறை எங்களுடைய ஆஃபீஸுக்கு ஒரு வயதான ஒருவர் வந்தார். ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் உபதேசம் வந்து இந்த கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசத்தில் இருக்கிறதான ஒரு மனுஷன். அவர் என்ன செய்கிறாரு? நேராக ஆஃபீஸில் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரோட தர்க்கம் பண்ணுவேன் இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா வசனம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நமக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனால் தைரியமாக பேசுவோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிற மாட்டாங்க, மனநிலைக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெறும் ஆர்கியூமெண்ட்லேயே போவாங்க. அதுக்கப்புறம் பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டோம். அப்போ இவர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார். அவரோட பேச ஆரம்பித்த போது சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொன்ன உடனே அவர் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தார். இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே பிரதர் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசின உடனே அவர் உடனே என்ன செஞ்சார்? நான் இதை போய் என்னுடைய
நான் போகிற சபையில் உள்ள போதகர் இடத்துல கேட்குறேன் அப்படின்ட்டு போனார். போனவருக்கு அங்கே சரியான பதில் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி கொடுக்காததுனால பதில் கொடுக்கவில்லை. இவர் எவ்வளோ கேட்டு பார்த்த உடனே சில விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பணும் அப்படியே சொல்லுவாங்க, லிட்ரலாக சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பணும், அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் பைபிளில் கேட்காதீங்க, நம்ம புக்கில் இருக்கு போய் படிங்கன்னு. இவருக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு நேரடியாக சொல்லிட்டார். உடனே அவங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா இவர் நேராக புறப்பட்டு வந்துட்டார். வந்துட்டு என்னை சந்தித்தார். எனக்கு என்னமோ நீங்கள் சொன்னது சரியாக படுது, நான் இனிமேல் பைபிளை ஒழுங்காக படிக்கிறேன்னு படிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ அதுக்கு பிறகு வயதானவர் சில ஆண்டுகள் கழித்து மரிக்க போகும்போது தன் மகனை கூப்பிட்டு சொன்னார், இந்த உபதேசம் நான் போன இடம் தப்பான இடம். அவர் மகனும் கூட வந்துட்டு இருந்தார். அது தப்பான இடம், சரியான உபதேசத்தில் இந்த சகோதரன் நடத்துகிறார், நீ அங்கே போய் அவர்கிட்ட கேளுன்னு சொல்லி இப்போ அந்த மகன் ஒரு நல்ல சபைக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவங்க இன்ன வரைக்கும் என்னோடு கூட அவர் பரிச்சயமாக இருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன், நாம் விசுவாசியை ஸ்ட்ராங் பண்ணி விட்டுறணும், அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்துடணும். எது வரைக்கும் விசுவாசியை பொத்தி பாதுகாக்க முடியும்? கள்ளோபதேசக்காரன்ட்ட பேசாத, வீட்டுக்கு வந்தால் ஏற்றாத. ஏன் ஏற்றக்கூடாது? வர சொல்லு, என் விசுவாசி ஸ்ட்ராங். அதாவது எந்த அப்பாவும் தான் பையன் சண்டைக்கு போகணும்னு விரும்பவே மாட்டார். நம்ம சொல்லுவோம் சண்டைக்கெல்லாம் போகாத அப்படின்னு. ஆனால் யாராவது அடித்தா அப்பா கேட்பாரு, நீ ஏன்டா அடி வாங்கிட்டு வந்த? நீயும் கேட்க வேண்டியதானே, திருப்பி போய் டீச்சர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ சொல்ல வேண்டியதானே, நான் தப்பு செய்யலை நீ சொல்ல வேண்டியதானே, திருப்பி அடிக்க வேண்டாம், நீ போய் சொல்ல வேண்டியதானே டீச்சர்கிட்ட, நான் அடிக்கலை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நியாயத்தை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையனுக்கு நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது விசுவாசியை மட்டும் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அமைதியாக போயிரு, வாயை மூடிட்டு போயிரு, எதுவும் பேசுறாதீங்க, கள்ளோபதேசக்காரன்ட்ட பேசாதீங்க, பேசுங்க. நீங்கள் முதல்ல வசனத்தில் ஸ்ட்ராக் ஆகுங்க, ஆகிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் பலப்பட்டு அப்புறம் உன் சகோதரனை பலப்படுது. இன்னைக்கு விசுவாசிகள் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் இவன்லாம் வரான். இவங்கெல்லாம் உங்களுடைய வீடுகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அங்கே உட்காந்துருக்கிறது மான்குட்டி, நான் ஒரு இறை கவி கொண்டு போவேன்னு வரான். உட்காந்துருக்கிறது யூத ராஜ சிங்கத்தினுடைய சிங்கக்குட்டின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வேற எந்த ஓனாயும் வராது. அது ஓனாய் இல்லை, கள்ள உபதேசம் எப்பவுமே ஓனாய். அந்த ஓனாய் ஏன் வருது? இது நம்மளை மானுன்னு நினச்சிக்கிட்டு வருது. நம்ம மானு இல்லை, யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள், சிங்கக்குட்டிகள். ஓனாய் சிங்கத்தை பார்த்து ஓட வேண்டாமா? அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கள்ள உபதேசக்காரனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் நல்ல உபதேசக்காரன் நம்மகிட்ட இல்லை பாருங்க. நாம தைரியமா வசனத்தை எடுத்து பேசணும். முதல்ல நாம அதுக்கு வசனம் கத்துக்கணும். இது முதலாவதாக. இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவம், சபைகளுக்கு விரோதமாய் போராடக்கூடிய மிக முக்கியமான சுபாவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயேசுவை தேவன் இல்லை என்று சொல்லுவது. ரெண்டாவது, அதே வசனத்தில் இன்னொரு காரியம் இருக்கு. ரெண்டாவது ஆன்டி கிறிஸ்துவோட ஸ்பிரிட் எது? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? நல்ல கவனிங்க, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்கு. இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவை மறுதலிக்கிறதான ஒரு குரூப். இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது சில நேரங்களில் ஒரு டாக்குமெண்ட்டை நல்ல டாக்குமெண்ட்டு வச்சுப்பாங்க, மற்றது எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு நல்ல டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு மொத்த ஃபேக் டாக்குமெண்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணி தங்கள்கிட்ட நல்லதுன்னு ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை இவ்வளவும் தப்பாக இருக்க, இந்த ஒன்று கரெக்டாக இருக்க அப்படிம்பாங்க. ஒன்று கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்ட் ஆகிடாது. சில இதிகாச கதைகள் நான் படிச்சிருக்கிறேன். அந்த இதிகாச கதைகளில் சொல்லப்படுகிற இடங்கள் உண்மையான இடங்களாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கதை எழுதும் போதே தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிமு 300 ஒருத்தர் புறப்பட்டு மலேசியாவில் கோந்தான் பகுதியில் அப்படின்னு எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையும் உண்மை, கோந்தானும் உண்மை, நடுவில் கோலாலம்பரும் உண்மை. ஆனால் நடந்தது கதை, இவர் எழுதுனது கதை. எதை வச்சுக்கிட்டு எழுதுறாரு? உண்மையான இடங்களை வச்சுக்கிட்டு. அப்போ அந்த உண்மையான இடங்களை வச்சுக்கிட்டு கதையும் உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணுற குரூப் ஒன்று இருக்கும். அப்படி ஒரு குரூப் இருக்கும். எப்படி? இந்தியாவிலையும் பாருங்க, அந்த கதையில் சொன்ன இந்தியாவில் சொன்ன இடம்லாம் இருக்கா? இருக்கு. ஸ்ரீலங்காவில் சொன்ன இடம் இருக்கா? இருக்கு. மலேசியாவில் சொன்ன இடம் இருக்கா? இருக்கு. அப்புறம் அந்த கதை உண்மை தானே? இல்லைப்பா, இந்த இடத்த வச்சுக்கிட்டு
அவங்க கதை எழுதியிருக்கிறாங்க. கதை பொய், அது கற்பனை. இடம் உண்மை அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இடம் உண்மைனா கதையும் உண்மைம்பா? அதே தான். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் அடுத்த ஆளை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது இன்னொரு குரூப் இருக்குது. இது என்ன குரூப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம், பிதான்னு ஒருத்தர் கிடையாதும்பா. ஏன் பிதா கிடையாது? இவங்க இன்னும் சொல்ல போனால், நேரடியாக சொல்ல போனால், திருத்துவம் அப்படிங்கிறதை ட்ரினிட்டி காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை அவர்கள் மறுதளிக்கிறவர்கள். அப்படி ஒரு காடே கிடையாது, ஒரே தேவன்தான், 100% உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையவே கிடையாது. தேவன் ஒருவரே, அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஒரு தேவன், இப்போ நம்ம வாசித்த வசனம் இருக்கு, இந்த ஒரு தேவன் மனித சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி வரும்போது இந்த ஆவியான தேவன், அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆவியான தேவன் என்ன செய்கிறாரு? தான் ஆவியில் இருக்கும்போது தன்னுடைய பரிசுத்தத்தோடு கூட இந்த ஜனங்களை பார்க்க முடியாது. பாருங்க, தேவன் தோட்டத்தில் உலாவ வரும்போதே அவன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்போ இந்த தேவன் அப்படியே வர முடியாது பூமிக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய குரலுக்கு, தன்னுடைய சத்தத்துக்கு உருவத்தை கொடுக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்போ நீங்கள் என் கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு என் உருவம் உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியுது, இதை விட்டுருங்க, அந்த டெக்னாலஜியை விட்டுருங்க. ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் பேசும்போது என்னுடைய குரலுக்கு நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. இவர் இப்படி இருப்பார், இந்த ஒரு 40 வயசு இருக்கும், இவருடைய குரல் இப்படி இருக்குது, அவர் கொஞ்சம் வயசானவராக இருப்பார், இப்படி நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க. திடீர்னு நேரில் வரும்போது பார்த்தா நீங்கள் கற்பனை பண்ணதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஆக்சுவலாக வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன்லேயே குரலை கேட்டு குயில் மாதிரி இருக்குது, இந்த குயில் மாதிரி குரல் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் திடீர்னு பார்க்க போனால் குயில் மாதிரியே இருக்கும். அது அவன் டென்ஷன் ஆகி அவன் என்ன நினச்சிருக்காருன்னா, குரல் குயில் மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பான். குயில் குரல் மாதிரி இருந்தால் நேர்லேயும் அது குயில் மாதிரி தான் இருக்கும். இவனுடைய கற்பனை நேரில் மயில் மாதிரி இருக்கும்னு போனால் நேர்லேயும் அது குயில் மாதிரியே இருக்கும். உடனே ஐயோ அப்படி ஷாக் ஆயிடுவான். 2000 வருஷமாக தேவனுடைய வெறும் குரலையே கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மீட்கும்படி இந்த தேவனை தவிர வேறு யாரும் போக முடியும். ஏன்னா அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் மேலானதான ஒரு பலி தேவைப்படுகிறது. மிருக பலி மனுஷனை மீட்காது, மேலான மனுஷனை தாழ்வான மிருகத்தினுடைய பலி மீட்காது. ஆகவே மேலான தேவன் தாழ்வான மனுஷனை மீட்க வருகிறார். அப்போ வேற வழியே இல்லை, தேவன் வந்தாகணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குரலுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அனுப்புகிறார். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினவர், தண்ணியிலிருந்து ஜீவ ஜந்துக்களை உருவாக்கினவர், தன் வாயின் வார்த்தையினாலே எல்லாத்தையும் உருவாக்கினவர், தன் வார்த்தைக்கே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். இது இன்னொரு விதமான கிரியேஷன். இந்த கிரியேஷனை பண்ணி தன் குமாரனை அனுப்பும்போது, அவர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க. எத்தனை இடத்துல இருக்கு, எத்தனை இடத்துல இருக்கு. இயேசு பிதாவை நோக்கி அப்படின்னு இருக்கு. பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னை கனப்படுத்துகிறீர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த சவுண்டெல்லாம் வருது பாருங்களேன். இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, தேவன் ஒருத்தர் தானே, தேவன் ஒருத்தர். நீங்க ரெண்டு ஆள் தத்துவம், 2 ஆள் தத்துவம். தேவன் ஒருவர் தான், அவர் மல்டிபிள் பர்சனாலிட்டி, பிரிஞ்சு நிற்கிறார். இயேசுவும் தேவன், பிதாவும் தேவன். அதான் வசனம் சொல்லுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ இவங்க 2 பேருமே தேவன் தான். எது வரைக்கும், அதையும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு அல்லது சகல ஜனங்களுக்கும் பலியாக தேவன் வந்தபோது, இப்பொழுது இவர் புறஜாதியாரை செலக்ட் பண்றாரு, புறஜாதியார் கையில வாசம் பண்ணுவதற்கு. ஏன்னா அது வரைக்கும் தேவன் இஸ்ரவேலை விட்டு ஒதுங்கி நிற்கிறார். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேணாம்னு சொல்லிட்டான், அவர் பேச வேணாம்னு சொல்லிட்டான், என்னை ஆள வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ தேவனுக்கும் ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ், பயங்கர கேப். இப்போ இயேசு உள்ள வரார். இயேசுவையும் சிலுவையில் அறைஞ்ச உடனே மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுறதுக்கு தன்னுடைய சுவாசம், ஃபஸ்ட்டு வார்த்தை, அடுத்து சுவாசம், அந்த சுவாசமாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊதினார். இப்போ நமக்குள்ளே வர அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். அதனால தான் இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது ஆவியானவருடைய காலம். நல்லா கவனிங்க, இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், இயேசு வரப்போறாரு,
ஒரு புதிய நாமத்தோட வரப்போறாரு அவருக்காக காத்திருந்தாங்க ஜனங்க. இயேசு வந்தபோது விட்டுட்டாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய காலம் நமக்குள்ள இருக்கார். இந்த 3 பேருமே ஒரு நாள் வரும். எப்போ? கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆயிட வருஷ அரசாட்சி முடிஞ்சு சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும் மாகோகு கூட்டத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும். முடிஞ்ச பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது முடிஞ்ச பிறகு இன்னைக்கு இருக்கிற இந்த ஆள் தத்துவத்துக்கிட்ட, அதாவது பிதா கிட்ட குமாரன் ராஜ்யத்தை ஒப்படைப்பார். நித்தியம் வரும், எட்டர்னல். அன்னைக்கு இந்த 3 பேரும் ஒன்றாக இருப்பார். ஒன்றாக இருந்த தேவன் ஒரு காரணத்துக்காக 3ஆக பிரிந்திருக்கிறார். இந்த 3ஆக பிரிந்த தேவன் ஒரு காலம் அந்த காரியம் முடிந்தவுடன் மீண்டும் ஒன்றாய் மாறுவார். அப்ப அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாமத்தில் ஒரு உயர்வை, ஒரு மீட்பை அவர் வச்சார். இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி, நியாயப்பிரமாணம் அப்படி வச்சார். நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பலி அப்படி வச்சார். இப்போ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்கணும். இது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க ஒன்று ஆயிடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் இயேசுடைய நாமத்தில் மீட்பு. இப்போ நம்ம ஆவியானவர் சொல்றதை கேட்கணும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரே தேவனா பழையபடி மாறிடுவார். அது வரைக்கும் இந்த பிரிவினை இருக்கும், ஆள் தத்துவம் இருக்கும். இந்த புரிதல் தான் நமக்கு வேணும். இந்த புரிதல் இல்லாம இவங்க கிட்ட ஒரு நல்ல கரெக்ட் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் கரெக்ட். என்ன கரெக்ட்? இப்போ இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. இந்த 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தினால நீ ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க? ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க. அப்போ ஞானஸ்நானம் கொடுத்த உடனே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு பிதாவே இல்லை, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி இல்லை, நீங்கள் இந்த 3ஐயுமே சொல்லி ஜனங்களை ஏமாத்துறீங்க, நரகத்துக்கு நேரம் நடத்துறீங்க. இப்போ நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வெளிப்பட்ட அந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் தான் மீட்பு. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நமக்கு தெளிவாக இந்த பூமியில் இயேசுவின் நாமம் தான். இந்த இயேசுவின் நாமமே எது வரைக்கும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நித்தியமாவா? நித்தியமா இயேசுவின் நாமமா? இல்லை, பைபிள் அப்படி இல்லை. இயேசு பகிரங்கமாக வரும்போது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்றாரு, அவனுக்கு புதிய நாமத்தை நான் தரிப்பிப்பேன், என் புதிய நாமத்தை அவனுக்கு கூறுவேனுங்கிறார். வசனத்தில் அழகாக எழுதுறார். வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், என் தேவனுடைய நாமத்தையும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் ஒரே நாமம் தான், இயேசு நாமம் தான் அப்படின்னு சொல்றாங்களே. சபை ஜெயிச்சு பரலோகத்துக்கு போகும்போது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வெளிப்படுத்துற விசேஷம், சபை ஜெயம் கொண்டு பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும், பிதாவுடைய நாமம், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு சொல்ற வார்த்தை, என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்போ நீங்க வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வரும்போது பாருங்க, அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவர் மேல என்ன நாமம் எழுதப்பட்டிருந்தது? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆரம்ப நாமம் வந்துருச்சு. திருப்பி பின்னாடி இந்த இயேசுங்கிறது டெம்பரவரியா ஜனங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். முதல் 4000 வருஷம் பூமியில் அந்த நாமம் இல்லை, கேட்கிறவனுக்கு சொல்லப்படலை, அதை ஏன் கேட்பானேன். கடைசி 2000 வருஷம் இந்த நாமத்தால் மீட்பு, அதனால் இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தால் தான் மீட்பு, அந்த நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆனால் இந்த நாமம் எப்போ வரைக்கும்? நித்தியம் வரைக்கும். நித்தியத்துக்கு போகும்போது அவருடைய புதிய நாமம் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது மாம்சத்துக்களை மனுஷனை மீட்பதற்கான நாமம். பரலோகத்தில் இருக்கிற நாமம் வேறு, அவருக்கு புதிய நாமம் இருக்கு. இதோ வசனம் இங்க சொல்லுது பாருங்க, 3:12 வெளிப்படுத்தின விசேஷம், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், என் தேவனுடைய நாமத்தையும். பிதாவுடைய நாமம்னு ஒன்று இருக்கு, அது என்னங்கிறது அங்க போனதான் தெரியும். இந்த வசனத்தை எல்லாம் படிக்காததுனால, அல்லது படிச்சா யாரும் சொல்லி கொடுக்காததுனால, இவங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி, இல்ல 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 ஒன்லி ஜீசஸ் தான், வேற நாமமே கிடையாது,
வேற நாமத்தை சொன்னா நரகம். எனக்கு அதில் ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா? இப்போ இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா நரகத்துக்கு போவாங்கன்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனால் நீ வேற நாமத்தை சொன்னாலே நரகத்துக்கு போயிடுவ. எப்படி காலத்துக்கு முன்பதாக இவங்க நியாயம் தீர்க்கிறாங்க? எப்படி நியாயம் தீர்க்கிறாங்க? நான் கேட்குற கேள்வி ஒன்று சில இருக்கு. இவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? யோவான் என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு? யோவான் ஸ்நானகன் அத்தனை பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அந்த ஞானஸ்நானத்தை அக்செப்ட் பண்ணிட்டார் இயேசு. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானஸ்நானத்தை இயேசு அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணி என்ன செய்யறாரு? பவுல் வர வரைக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை அல்லாமல் வேறு ஞானஸ்தானத்தை எடுக்காததுனால அவர் கேட்கிறார், என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்றார். அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் இயேசு எடுக்கிறார். அப்ப என்ன நாமத்தில் எடுத்திருப்பாரு? அந்த நாமம், அந்த ஞானஸ்தானம் அக்செப்ட் பண்ணப்படலையா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா இயேசுன்னு சொல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு போயிருவேன்னு பிரசங்கம் பண்றாங்களே. யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? அப்போ அந்த அதுக்கு முன்னாடி, இயேசு வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. என்ன நாமத்தில் கொடுத்தாரு? அப்போ அந்த நாமத்தை, அந்த ஞானஸ்நானத்தை இயேசு அக்செப்ட் பண்றாரு. அப்போ இந்த விவரமே புரியாம ஜனங்களை மோசம் போக்குற மாதிரி இவங்க இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? வீடுகள் தோறும் வந்துடுறது. வீடுகள் தோறும் வந்து, ஐயோ நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னு இருக்கு, சிங்குலர்ல இருக்கு. அந்த நாமம் என்ன? நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு தான், அந்த ஒரே நாமம் இயேசு தான். அதில் எங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? சரி, இதை வந்து இயேசு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். இயேசு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னாரா? என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னாரா? இதெல்லாம் தெளிவாக சொன்னாரா? சொன்ன இயேசு என் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லலாம்ல. அவர் எதுக்கு பிதாவை இன்சிஸ்ட் பண்றாரு, பரிசுத்தாவியை இன்சிஸ்ட் பண்றாரு, அவரையும் இன்சிஸ்ட் பண்றாரு? ஏன் கொண்டு வராரு? அவருடைய அர்த்தம் என்ன? பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவி, இந்த மூன்றையும் இந்த மனித குலத்திற்கு நித்தியம் வர்ற வரைக்கும் இந்த மூன்று பேரையும் இவங்க விசுவாசிக்கணும். இதுல ஒன்னு விசுவாசிக்காவிட்டாலும் நீங்கள் போக முடியாது. பிதாவையும் மறுதலிக்கிறவனே பொய்யன், குமாரனையும் மறுதலிக்கிறவன் பொய்யன். அப்ப நீங்க எல்லாத்தையும், அதுக்கு தான் இயேசு என் நாமத்தினாலே எல்லாரும் எவை கேட்போ பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்றாரு. என் நாமத்தினாலே அப்படின்னு தன் நாமத்தை பத்தி அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ற இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது மட்டும் என்ன சொல்றாரு? போய் நீங்கள் என் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அங்க மட்டும் என்ன சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். ஏன் பிதாவின் நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை? பரிசுத்த ஆவிக்கு நாமமே இல்லை. பரிசுத்த ஆவிங்கிறதே ஒரு நாமம். இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அதனால தான் சார் குமாரனுடைய இந்த மூணையும் இன்சிஸ்ட் பண்ணோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினானேன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டா நீ நரகந்தானா? பொய். உங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? மாறுபாடு. இது மட்டும்தான் அவங்க போதிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை கொண்டு போய் பரிசுத்தாவி இல்லை, பிதாவே கிடையாது, இயேசு மட்டும்தான், பிதாவை மறுதலிக்க வைப்பாங்க. அடுத்து அதான் சொன்னேன், ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கலாங்கிற அந்த ஒரு நல்ல கரெக்டான விஷயத்தை வச்சுக்கிட்டு மிச்ச எல்லா தப்பையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் இடம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் கற்பனை, மிச்சம் எல்லாம் பொய். அப்போ இந்த நிஜம் ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றது பாருங்க, இது நிஜம்னா எல்லாம் நிஜம். ஏன் இது நிஜம், மிச்சம் எல்லாம் பொய். ஒரு முறை ஒரு மனுஷன் என்னிடத்துல வந்தார். என்னிடத்துல வந்து அவர் பேசும்போது கேட்டார், நீங்கள் சத்தியமெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, ஆனால் இந்த ஞானஸ்தானத்தில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லை, இயேசு அப்படி தான் சொன்னாருன்னு சொன்னேன். இயேசு சொன்னார். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னார். இயேசு சொன்னதில் தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போஸ்தலர்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் இயேசு சொன்ன டைரக்டானதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்போஸ்தலர் சொல்கிறத எடுத்துருந்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது ஆவியானவர் சரி நடத்தினா நடத்துங்க. எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு இயேசு சொன்னது எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க என்னார். எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்டேன். என்ன சந்தேகம்னா, மலேசியா சர்ச்சஸ்லாம் இருக்குது. மலேசியா சர்ச்சஸில், மலேசியாவில் தமிழ் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்குன்னா, ஃபாதர் ஆஃப் த மலேசியன் தமிழ் சர்ச்சஸ் யாருன்னு கேட்டு பாருங்கள். ஒருவேளை இப்போ இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாது. உங்களுக்கு இருக்க அங்கே கூடிய மூத்த ஊழியர்கள் அவங்கள கேட்டு பாருங்கள். எவ்ரிபடி மஸ்ட் நோ.
யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதர் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லி, த மேன் ஆஃப் காட். பல தேசங்கள் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின வல்லமையான பாத்திரம். மலேசியாவில் இருக்கக்கூடியதான எல்லா தமிழ் சபைகளினுடைய அஸ்திவாரம் கர்த்தர் யாரை வச்சு போட்டாருன்னா அந்த மனுஷனுடைய நடை தான். ஒவ்வொரு காம்பவுண்டாக அவர் நடந்திருக்கிறாரு. கம்பவுண்டாக நடந்து ஒவ்வொருத்துக்காக போய் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நடக்காத எஸ்டேட்டே கிடையாது. நான் அப்போ அவங்களை கேட்டேன், அந்த மனுஷங்கிட்ட, ஜீவானந்த ஐயாவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுத்தார், இப்போ அவர் எங்கே போவாருன்னு கேட்டேன். ரொம்ப கூலா அவர் சொன்னார், அவரும் நரகத்தில் தான் இருப்பாருன்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பயம் தூக்கி வாரி போட்டுருச்சு, இன்னொரு பக்கம் கோபம். தேவனுக்காக 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் பண்ணி உழைச்சி ஓடா போய் நடந்து தன் ஜீவனையே கொடுத்த அந்த மனுஷன் பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக நரகத்துக்கு போவார்னா, ஏன் ஞானஸ்நானமே எடுக்காத கல்லனுக்கே பரதீசியை கொடுத்தவரா என் ஆண்டவர்? ஞானஸ்நானமே எடுக்காத கல்ல அவன் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்காக பாரடைஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளோ ஊழியம் பண்ணி அதுவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக நரகத்தில் தள்ளுவார்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவன் தான் பொய்யன், காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கிறவன். பரிசுத்தவான்களை நரகத்துக்கு போவேன்னு சொல்றது யாரு? பிசாசுடைய வேலை. இப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்களிடத்துல வந்து ஏதாவது சொன்னால் நம்பாதீங்கள். இயேசு சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறத நான் குற்றப்படுத்தலை. அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கறத பற்றி தப்பு கிடையாது. இயேசுவே சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ இருக்கும்போது இந்த மூன்றையும் இவங்க அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும், பிதாவை மறுதளிப்பாங்க, பரிசுத்தாவியை மறுதளிப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக போராடக்கூடிய மிக முக்கியமான உபதேசங்களில் இதுவும் ஒன்று. இன்னைக்கு வந்து ஜனங்களை சபையை விட்டு இழுத்துக்கிட்டு போய் மோசம் போக்குற மிக முக்கியமான 2 ஆட்கள் இப்படிப்பட்டவங்க. நம்ம சில உபதேச காலங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் காலகாலமாக சபைக்கு விரோதமாக போராடக்கூடியது ஸ்பிரிச்சுவலி. இவங்களாம் வெளிப்படைய ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். வசனம் சொல்லுது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இப்படி செய்யும் அப்படின்னு சொல்லுது. இது சபைக்கு விரோதமாக போராடக்கூடிய ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள், இப்பொழுதும், அப்பவே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இதை எழுதும் போதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இன்னொன்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. பிசாசு அல்லது அந்தி கிறிஸ்தை பற்றி எழுதிட்டு இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த இப்பொழுதே கிரியை செய்யக்கூடாது, அந்தி கிறிஸ்து இப்போதே இருக்கிறான் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் இருக்கு, அதுக்கு முன்னாடியும் இருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் இப்போ ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை வந்து இயேசுவே தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க, இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொல்கிறவங்க, இப்படி அநேகர் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் காலங்காலமாக 2000 வருஷமாக கிரியை செய்கிற இன்னொன்று இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனை உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, நல்லா கவனிங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வரணும். அப்போ அந்தி கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி இன்னொன்று நடக்கணும், விசுவாச துரோகம். இந்த விசுவாச துரோகம்னா என்ன, அதை மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். விசுவாச துரோகம்னா என்ன? ஒரு எஜமானுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு எஜமானுக்கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எஜமானை பற்றி அவர்கிட்ட சொல்லியோ அல்லது இந்த எஜமானுக்கு விரோதமாக செஞ்சாலோ அதுக்கு பேர் எஜமான் துரோகம், எஜமான் விசுவாச துரோகம். ஒரு கணவன் இருக்கும்போது அந்த கணவனை விட்டு விட்டு அல்லது இருக்கும்போதே இன்னொரு கணவனை இன்னொரு உறவோடு இருந்தால் அதுக்கு பேர் கணவனுக்கு துரோகம். ஒரு மனைவி இருக்கும்போது அதோடு கூட இன்னொரு மனைவிக்கு இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்பு இருந்தால் அதுக்கு பேர் மனைவிக்கு துரோகம். அப்போ விசுவாச துரோகம்னா என்ன? ஒன்றின் மேல் விசுவாசம் இருக்கும் பொழுது அதே நேரத்தில்
இன்னொரு கொள்கையின் மேலே, இன்னொரு டாக்டரின் மேலே நீங்கள் அதுக்கு மேலும் விசுவாசமாக இருந்தால், நம்பிக்கையாக இருந்தால், அதன் பேர் தான் விசுவாச துரோகம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. இது ஃபர்ஸ்ட். இப்போ இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரட்சிப்பின் காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு குரூப் என்ன சொல்லுது? இது விசுவாசத்தினாலே உண்டாகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ரட்சிப்பல்ல, கிரியினாலே உண்டாகிற ரட்சிப்பு தான் ரட்சிப்புன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். இப்போ நியாயப்பிரமாணம் கிரியையினாலே ரட்சிப்பை பெற ட்ரை பண்ணாங்க. ஒரு பலி செலுத்தி அல்லது ஒரு பண்டிகை கொண்டாடி ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பாவ மன்னிப்பை பெறத்துக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணால் ரட்சிப்பு. இதுக்கு பேர் விசுவாசம், விசுவாச பிரமாணம் இதுக்கு பேர். ஆனால் ஒரு குரூப்பு கிரியையினாலே என்ன செய்யுது? உங்களை பாவ மன்னிப்பு பெற வைக்குது. உதாரணமாக இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து இப்படிலாம் போகணும்னு நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு ரூட் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரு குரூப் என்ன சொல்லுது? நீங்கள் எங்களுக்கு ஆஃபரிங் கொடுத்து எங்கள் மினிஸ்ட்ரியை தாங்கினாலே ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ, எங்களுக்கோ எங்கள் டிவிக்கோ எங்கள் ஊழியத்துக்கோ ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வச்சிருவாருன்றார்ல, அதை நீங்கள் நம்புறீங்க பாருங்க. இதற்கு பேர் தான் விசுவாச துரோகம். ஏன்? உனக்கு விசுவாசத்தினாலே போக வேண்டிய பரலோகத்துக்கு நீ கிரியையினாலே போகலான்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். அதை நீ நம்புற பாரு, நம்பினாலே அது பேர் விசுவாச துரோகம். நம்பி ஒரு சிலர்லாம் இதுக்கு காசு கட்டினா பரலோகத்தில் உனக்கு ப்ரிஃபரன்ஸு, இதுக்கு எங்கள் ஊழியத்துக்கு காசு கொடுத்தா உனக்கு பரலோகத்தில் ஒரு வீடு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், எனக்கு காசு கொடுத்தா, என்னோட ஊழியத்துக்கு காசு கொடுத்தா, என் டிவிக்கு காசு கொடுத்தா உன்னை கொண்டு போயிட்டு ஆசீர்வதிச்சு நாங்கள் பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுகிறோம். அதை சொன்னதுக்கு அவன் என்ன அனுபவிப்பாங்கிறத கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதை பற்றி உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்புறீங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். கிரியையினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது வேற. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் வேறு. ஆனால் ரட்சிப்புக்கு நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரெண்டாவது விசுவாச பிரமாணம் என்ன? நம்ம நம்புறது என்ன? இயேசு உயிரோடு கூடி எழுந்தார். இன்னைக்கு ஒரு குரூப்பு இயேசு உயிரோடு, நான் சொல்றது கிறிஸ்தவத்தில், ஒரு குரூப்பு இயேசு உயிரோடு கூட எழவில்லை அப்படின்னு சொல்லுது. இருக்கு, ஒரு குரூப் இருக்கு. மூன்றாவது, நம்முடைய மிகப்பெரிய விசுவாச நம்பிக்கை என்ன? அவர் மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வந்து உங்களை இனி அழைத்துக்கிட்டு போவார். இந்த வருகை, அவர் வருவாருங்கிறதுல மாறுபட்டு கருத்து இருக்கு. நமக்குள்ள மாறுபாடான கருத்து இருக்கு. என்ன மாறுபாடான கருத்து? உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே வந்து சபையை எடுத்துக்கிட்டு போவாருங்கிறது நம்முடைய விசுவாசம். இல்லை, உபத்திரவ காலத்துக்கு நடுவில் வந்து எடுத்துகிட்டு போவாருங்கிறது ஒரு சிலருடைய விசுவாசம். உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு வந்து கூட்டிகிட்டு போவாருங்கிறது இன்னொருத்தருடைய விசுவாசம். ஆனால் இதில் வருவாருங்கிறது ஸ்டாண்டர்டு. எப்போ வருவாருங்கிறதுல தான் நம்ம மாறுபடுறோம். இப்போ நாங்கள் வருகை உபத்திரவத்துக்கு முன்னாடியே வரும், ஆண்டவர் கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்கிறோம். இது வசனத்தில் தான் நாங்களும் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். அப்படி நாங்கள் சொல்கிறது நடந்துட்டால் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா நம்ம உபத்திரவத்துக்கு முன்னாடியே போயிடுறோமே. நீங்கள் அதெல்லாம் வராது அப்படின்னு விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, வந்துருச்சுன்னா கஷ்டம். ரெண்டாவது, உபத்திரத்துக்கு நடுவில் வரும். நான் அதை பற்றிலாம் இப்போ பேச விரும்பல. நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. ஒரு குரூப் இருக்கு, இயேசுவே வரமாட்டார்னு சொல்கிற குரூப். காரணம், 2000 வருஷம் ஆயிடுச்சு. பிதா அவரை இப்போ பூமிக்கு அனுப்பின மாதிரி வேறொரு ப்ராஜெக்ட்டுக்கு, வேறொரு கண்டத்துக்கு அனுப்பிட்டார், கிரகத்துக்கு. ஸோ இப்படி ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். விசுவாச துரோகம்னா இன்னும் நிறையா இருக்குது, அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக ஸ்பிரிச்சுவலி, இந்த சபைக்கு ஃபிசிக்கலி வர பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எல்லா காலத்திலும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இயேசு காலத்தில் ஆரம்பித்து நம்ம காலம் வரைக்கும் அடிக்கிறவங்க, உதைக்கிறவங்க, கொல்றவங்க, ரத்த சாட்சியாக மறிக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க.
வெட்டப்பட்டிருக்கிறாங்க, தோல் உரிக்கப்பட்டிருக்காங்க, மிருகத்துக்கு இரையாகி இருக்கிறாங்க. எபிரேயர் 11 போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே. அது எல்லா காலத்திலும் இருக்கு. ஆனால் கடைசி காலத்தில் சபைக்கு வரப்போகிறது ஸ்பிரிச்சுவல் ட்ரிபுலேஷன், ஆவிக்குரிய உபத்திரவம். இதுவரைக்கும் வந்தவனை அடிச்சு உதைச்சான். எதுக்காக? அவங்க இயேசுவை மறுதளிக்கணும்னு. செத்தவெல்லாம் பாரடைஸ்க்கு போயிட்டான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ மறுதளிக்க சொல்லலை, இப்போ அவன் வாழ்க்கையின் மெத்தடையே மாற்றுறாங்க. விசுவாச துரோகம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாதாளம் தான். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. சபைக்குள்ள அன்னோன் பர்சன்ஸ் அல்லது தெரியாத ஊழியர்களை தயவு செய்து ஏற்றாதிருங்கள். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களே ஏற்றாதீங்க. மிக முக்கியமாக விசுவாசிகளுக்கு சொல்லுங்கள். உங்களை மாதிரி நிறைய வெளிநாட்டில் சர்ச் இருக்கிறவங்க உங்கள் வீடுகளுக்கு விசிட்டிங் பாஸ்டர்ஸ் வரும்போது உங்கள் சபைக்கு தெரியாமல் வர அனுமதி கொடுக்காதிருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் அது தவறுதலாய் முடிகிறது. ஒரு சிலர் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க தெரிஞ்சவங்க, ஊர்லேயே தெரிஞ்சவங்க, நீங்கள் ஊரில் இருக்கும் போதே அல்லது அங்கே இருக்கும் போதே தெரிஞ்சவங்க வராங்க, அது வேறு. நான் அப்படி சொல்லலை. அன்னோன் பர்சன்ஸ் தெரியாமல் திடீர்னு வராங்க, வந்து ஏதோ 2 ப்ராஃபஸி அடித்து விடுவாங்க. அதில் ஒன்று கரெக்டாக இருக்கும், நீங்கள் அப்படியே மந்திரிச்சு விட்டவங்க மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்து தாழ பணிந்து கொண்டு அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு அந்த மாதிரி ஆக, அப்புறம் உபதேச பிழைகள் வந்து கடைசியில் நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகிற அளவுக்கு வந்துடும். ஆகவே சபைகளுக்குள்ளேயும் சரி, எந்த ஒரு வீடுகளுக்குள்ளேயும் சரி, சரியில்லாத பைபிள் தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் ஊழியக்காரங்க கிடையாது. தயவு செய்து, நான் ஒரு முறை மலேசியாவுக்கு வந்திருந்த போது ஊழியத்தை முடிச்சுட்டு சர்ச்சிலேருந்து வெளியே வரேன். ஒரு சாதாரண பையோட ஒரு மனிதன் நின்று கொண்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரை சொன்னாங்க, இவரும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரன். நான் அவரை கேட்டேன், இந்தியாவில் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க? ஈரோடு பகுதியில்னு சொன்னார். ஈரோட்டில் என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சர்ச் வச்சுருக்கீங்களா? இல்லை. எவாஞ்சலிஸ்டா? இல்லை. என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, மனப்பாடமாக வசனம் சொல்லுவேன்னு சொன்னார். இல்லை, மனப்பாடமாக வசனம் சொல்கிறது எப்படி ஊழியமாகும்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், ஜனங்களை உட்கார வச்சு சுற்றி மனப்பாடமாக அவங்கள எங்கே வேணால் வசனத்தை கேட்க சொல்லுவோம், அந்த வசனத்தை நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்படி ஒரு ஊழியத்தை நான் கேள்விப்பட்டதுலேயே. இங்கே எங்கே ஊழியத்துக்கு வந்தீங்க? யார் வர சொன்னான்னு கேட்டேன். நானாக தான் வந்தேன் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் இங்கே வரத்துக்கு ஒரு அட்ரஸ் கேட்பாங்களே இமிக்ரேஷனில், அது சும்மா எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது தான். அது பொய் இல்லையான்னு. ஊழியத்துக்காக நம்ம என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். இப்படி சில ஆட்கள் அங்கே வராங்க, எல்லா நாட்டிலையும் வருவாங்க. எப்படி ஏன் வராங்க அப்படின்னா, இவங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கு. எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் மலேசியா. எல்லா நாட்டிலையும் இருக்கு. உங்களை நான் ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்லலை. நீங்கள் தெரிஞ்சு வசனத்தில் உங்கள் ஊழியக்காரருக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஆட்களை ஏறும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வர ஊழியக்காரன் உங்களுக்கு 4 வசனம் சொல்லி கொடுத்தா நீங்கள் வசனத்தில் தேர்ச்சி பெறுவீங்க தானே. நீங்கள் வெறும் வெளி மாயைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு இதுக்கே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வாயிலேருந்து தீர்க்க தரிசனம் இந்த வருஷம் நீ அப்படியாவா இப்படியாவாய்னா நீங்களும் வந்துட்டு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லாவிட்டாலும் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரத்தான் போகுது. ஆனால் ஒருத்தரோட நீ சேர்றனா அவரோட எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் சபையை நாசம் பண்ணி விடுவார்கள். வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. நாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நீ திருச்சபையை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு எவ்வளவாய் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கப்பா. உம்முடைய இரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை ஆண்டவரே நீர் முடிவு பரியந்தம் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் வரும்போது கரை திரை அற்ற மணவாட்டியாக, கற்புள்ள சபையாக, ஒரே புருஷனுக்கு ஒப்புரைக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக எங்களை நீர் வைக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையை ஓநாய்களோ மற்ற மிருகங்களோ பலியாக்கி விடாதபடி எங்களுடைய மெய்ப்பர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.